24 மணி நேர ICU, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். ஹோசூர் ராயக்கோட்டை சாலையில் இருந்த துருப்பிடித்த சிக்னல் கம்பம் ஒன்று பலத்த காற்றின் காரணமாக திடீரென சாலையில் சரிந்து விழுந்தது. இது பற்றிய கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜெயசுராஜ், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள், இதனால போக்குவரத்து எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். அதாவது ஒசூர்ல ராயக்கோட்டை சாலையில ரிங் ரோடு சாலை இணையும் பகுதியான அசோக் பில்லர் என்ற இடம் சந்திப்பு பகுதி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 இடங்கள்ல டிராபிக் சிக்னல்கள் கம்பங்கள் அமைச்சிருந்தாங்க. போலீசார் எப்பவுமே போலீசார் இந்த பகுதியில சிக்னல் நிப்பாங்க, போக்குவரத்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே நிப்பாங்க. ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா துருபிடிச்சு இருந்த அந்த கம்பமானது இந்த பகுதியில வீசிய பலத்த காற்றுக்கு திடீர்னு அந்த சரிஞ்சு அந்த சாலையிலே அப்படியே விழுந்துருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் விளக்குகள், அதே போல அந்த விளம்பர பேனர்கள்னு அந்த கம்பமே சரிஞ்சு விழுந்ததுனால அந்த பகுதியில் பரபரப்பட்டது. அதுல ஸ்பீடு பிரேக் இருந்ததுனாலையும் அந்த வழியா வாகனங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால வந்ததுனாலையும் இருசக்கர வாகனங்கள்ல வந்தவங்க, 4 சக்கர வாகனம் வந்தவங்கன்னு சொல்லி யார் மேலேயும் விழல. இதனால அந்த பகுதியில வந்தவங்களும் பெருமூச்சு விட்டு அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். உடனடியா அவங்களே அந்த பகுதி கடைக்காரர்கள், பொதுமக்கள் எல்லாம் அந்த கம்பத்தை உடனே அங்கிருந்து அகற்ற வேண்டனர். ஆனா அது ரொம்ப கனமா இருந்ததுனால அவங்களால அகற்ற முடியல. பக்கத்துல இருந்து JCB வாகனம் ஒன்றை வரவழைச்சு உடனடியா அந்த பகுதியில தூக்கி ஓரமா போட்டாங்க. இதே போல நிறைய இடங்கள்ல இதே மாதிரி துருபிடிச்ச நிறைய கம்பங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த பகுதி பொதுமக்கள். காவல்துறை, இந்த தேசிய நெடுஞ்சாலை துறை அதிகாரிகள் இது மாதிரியான கம்பங்களை அகற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நன்றி ஜெயசுராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு.